எல்லாரும் நிறைய சம்பாதிக்கிறார்கள், வருமானங்கள் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, கோடிக்கணக்கில் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்கிறார்கள். ஆனால் இந்த உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை பெருசா யாரும் கவனிக்கிறது இல்லை. இந்த உடல் என்னமோ இரும்புல அடிச்சதுன்னு நினைச்சிட்டு அப்படியே கம்முன்னு விட்டுறது. ஒரு பிரெயினா இருக்கட்டும், ஹார்ட்டா இருக்கட்டும், லிவரா இருக்கட்டும், கல்லீரலா இருக்கட்டும், மண்ணீரலா இருக்கட்டும், இந்த ராஜ உறுப்புகளை எப்படி நாம ஹவு டு என்ஹான்ஸ் த மெயின் பார்ட் ஆஃப் த பாடி அப்படிங்கிறது ஒரு கருத்து. இந்த ராஜ உறுப்புகளை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அகத்தியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 15 கிராம் மிளகு எடுத்துக்கோ, அப்ப ஒரு 150 மில்லி தேன் எடுத்துக்கோ. இது ரெண்டையும் நல்ல ஒரு கண்ணாடி பாட்டில்ல, பிளாஸ்டிக்ல போடக்கூடாது, கண்ணாடி பாட்டில்ல நீ ஊற வச்சுக்கணும். இது ஒரு 48 நாள் அல்லது 51 நாள் ஊற வைத்த பிறகு தினந்தோறும் 3 ஊறிய மிளகு, 1 ஸ்பூன் தேன், இத காலையில வெறுவயத்துல நம்ம சாப்பிட்டு அந்த மிளகை மென்னு நம்ம முழுகப்பட்டால் இந்த ராஜ உறுப்புகள் ஸ்ட்ரென்தன் ஆகுது. உடலில் இருக்கக்கூடிய அனைத்து ராஜ உறுப்புகளும் ஸ்ட்ரென்த் ஆகுதுங்கிறாரு. ஏன் நாம ஒரு முறை ட்ரை பண்ணி பார்ப்போமே, தவறு எதுவும் இல்லை. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் அது உரித்தாகட்டும், சுபம் ஏற்பட்டும். உங்களுடைய உடலும் நன்றாக இருந்தால் நீங்க எல்லாமே சாதிக்கலாம். ஆகவே முடிந்தவரை இதை நீங்க பயன்படுத்தி பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி ரிசல்ட் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன். மாவ சிவ.